ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் கிருத்திகா. நாம் இன்னைக்கு ரொம்பவே ஆரோக்கியமான, அதே சமயம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆட்டுக்கால் சூப் ரொம்பவே ஹெல்த்தி. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற கொலாஜன் வந்து நம்ம மூட்டு பிரச்சனை எல்லாமே சரி பண்ணும், ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். குக்கரில் ஆட்டுக்கால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு செட் எடுத்திருக்கேன். அதாவது 4 கால் வந்து 4ஆக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆட்டுக்கால் வந்து க்ளீனிங் பார்த்திங்கன்னா அவங்க சுட்டு கொடுத்துருவாங்க. இருந்தாலும் ஒரு முறை நம்ம வந்து கத்தியை வச்சு ஃபுல்லாக வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துடணும். மேலே வந்து கருப்பு கருப்பாக இருக்கும். அதை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பீஸ் பட்டை, கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் ஸ்லைசஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் கண்டிப்பாக சேர்க்க வேண்டியது ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திங்கன்னா செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சோம்பு சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சூப் வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும், டேஸ்ட் கம்மியாயிடும். ஸோ முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 10லேருந்து 12 விசில் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு வச்சிங்கன்னா செம்மையாக வந்து சாஃப்டாக வெந்து வந்துடும் இந்த ஆட்டுக்கால். கண்டிப்பாக வந்து 10 விசில் வைங்க. அதுவும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா விசில் வந்து இன்னும் அதிகமாக வைக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாலே போதும், சூப்பராக வெந்து வந்துடும். நான் வந்து ஒரு 7லேருந்து 9 விசில் வச்சுருக்கேன் நான். அது கால் எப்படி இருக்குன்றதை பொறுத்து. கொஞ்சம் எலசாக இருந்துச்சுனாக்கா 7லேருந்து 9 விசில் போதும். இல்லை கொஞ்சம் முத்தின மாதிரி இருந்துச்சுனாக்கா 10லேருந்து 12 விசில் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். ஃபைனலாக இதில் கொத்தமல்லியும் மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக கம்ஃபர்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள். எந்த மாதிரி ரொம்ப மசாலாலாம் சேர்க்காமல் மைல்டாக இருக்கும், அதே சமயம் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.